வணக்கங்கம்மா, ஆதார் கார்டு ஆபீஸ்ல இருந்து பேசுறோம்மா. உங்க பேர் என்னம்மா? பாலக்கா. ஆதார் கார்டுல பாலக்காடுன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. பாலக்காடா? பாலக்காடுன்னு மாத்தி வச்சிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, பாலக்காடுல எதனா விஷயம் வந்ததுன்னா உங்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து பிடிப்பாங்க. பாலக்காடு இல்லைங்களா, பாலத்தான் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இதனால 15,000 ரூபாய் ஃபைன். ஐயோ. ஆமா, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு வழி இருக்குதுமா, அது வேணா ட்ரை பண்றீங்களா? சீக்கிரமா எளிய முறையில பண்றதுக்கு. என்ன வழி சார்? என்னன்னா, இப்ப நீங்க வந்து இந்தியாவோட ஆதார் கார்டு வச்சுக்கிறீங்களா? இப்போ ஆமா. அத வந்து நீங்க இப்ப டப்பால்னு சைனீஸா மாத்திரணும். நீங்க மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனா எம்பசிக்கு எடுத்துன்னு போவாங்க ஆதார் கார்டை. பாம்புகறி சூப்லாம் குடிக்க சொல்லி அதெல்லாம் நீங்க குடிச்சதுக்கு அப்புறமா ஆமா நீங்க சைனா பிரஜைன்னு நம்பி உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கொடுத்துருவாங்க. ஐயோ. நீங்க என்னமா இப்பெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா இதெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பாலக்காடு பாலாத்தான்னு ஒரு படம் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஐயோ சார், நீங்க வேற. என் பேர பாலத்தான் தான் சார் இருக்குது. பாலக்காடு இல்ல, எந்த காடு இல்ல சார். நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சார். இன்னொரு முறை இருக்குதுமா, 15,000 ரூபாய் ஃபைன் கட்டலனா நீங்க ஒரு பாட்டு போயிட்டீங்கன்னா அது வந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணி உங்க வாய்ஸ் தானா இது பாலாத்தான்ற உங்களோட வாய்ஸ் தான் ரெகக்னிஷன் பண்ணுவோம், வேவ் விடுவோம். பாட்டு வேற பண்ணுமா? ஆமா, ஏதாவது ஒரு பாட்டு புச்ச பாட்டு பாடுங்க. என்னண்ணா? என்றாரோ ராரிரோ. ஐயோ, நீங்க பைக்க முடியுது சார். நீங்க பேசுறது எனக்கு உங்க குரல் எங்க கேட்டா மாதிரி இருக்குது. எனக்கு எங்க கேட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு? முதல்ல சொல்லுங்க யாருன்னு. ஆர்ஜே தீபக் பேசுற, உங்க பையன் தான் நம்பர் கொடுத்தாரு இந்த மாதிரி பேச சொல்றதுக்கு. சார் கொஞ்ச நேரத்துல வயிற்ற கலக்கிச்சு சார். நான் பாத்ரூம் போயிட்டு வந்து பேசுறேன் சார். வைங்க சார். நீங்க பண்ண வயிற்ற கலங்கி போச்சு எனக்கு.